இன்றைய இறையாசிர் விடுதலை பயணம் 12:37. இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு வாக்களித்த நாட்டை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வாழ கொடுத்த போது 685 ஆண்டுகள் ஆகியிருந்தது. யாக்கோபுடன் எகிப்துக்கு சென்றவர்கள் மொத்தம் 70 பேர் மட்டுமே. அவர்களை இறைவன் பல்கி பெருகச் செய்திருந்தார். ஏறத்தாழ 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை கடவுள் அழைத்து வந்தபோது அவர்களில் ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் என்றால், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பிற இன மக்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டனர். விடுதலை பயணத்தில் மொத்தம் ஏறத்தாழ 25 முதல் 30 லட்சம் பேர் இருந்திருக்கலாம் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இவர்கள் அனைவருக்கும் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் மன்னா உணவு, உடை, தண்ணீர் கொடுத்த கடவுள் எவ்வளவு பெரியவர்! ஜெபிப்போமா. இஸ்ரேல் கூட்டமைப்பை வழிநடத்திய வல்லவரே, இறைவா, எம் குடும்பத்தின், நாட்டின், உலகின் தேவைகளையும் பூர்த்தி செய்து எம்மையும் வழிநடத்துமே. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.